23/8/2026 சமுர்தி எஸ்எம் 69க்கு உண்டான ஒரு கணிப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்னெல்லாம் கொடுத்தோம், எப்படிலாம் வந்துச்சுன்னு பார்த்துடலாம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 704ன்னு கொடுத்துருந்தோம். அது ஒரு கோட் ஆகலை. அந்த 0959 தான் உள்ளே போயிடுச்சு. சரிங்களா, அதனால் நம்மளுக்கு அது ஃபெயிலியர் தான். இருந்தாலும் போர்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதுவும் ஒன்றுமே வரல. 8ஆம் நம்பர் மட்டும் பாஸ் ஆகிருக்கு சி போர்டு. ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 178லாம் கொடுத்துருந்தோம். 178 அப்படியே வந்துட்டு உங்களுக்கு கேரளாவுக்கு அப்படியே ஒரு மணி டியரில் இந்த நம்பரை தூக்கி அடிச்சிட்டாங்க. இதை தான் கொஞ்சம் எதிர்பார்த்துருந்தேன். கேரளாவுக்கு அடிக்கலாம், 178ன்னு வரணும், இல்லை 78ன்னு வரணும்னு பார்த்தேன். ஆனால் 18 வந்திருக்குது. ஊடையில் 6ஆம் நம்பர் வந்திருக்குது. பார்த்தீங்கன்னா 18 கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். ஊடையில் 6ஆம் நம்பர். இதை அப்படியே திருப்பி கேரளா ஒரு மணி டியரில் அப்படியே தூக்கி அடிச்சிட்டாங்க. 871ன்னு அடிச்சிட்டாங்க. சரிங்களா, நான் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகி போச்சு, இல்லைனா வந்திருக்கோம். சரியா, ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா 178 கரெக்டாக தான் கொடுத்துருந்தோம். ஆனால் 6ஆம் நம்பர் வச்சு அடிச்சிட்டாங்க. 168 பவர் ஆயிடுச்சு. சரிங்களா, 1க்கு அப்படியே வந்துட்டு ஏ போடும் சி போடும் பாஸு. இல்லைனா நம்மளுக்கு அதான் 1 டவுட்டு தான் எனக்கு சி போர்டுக்கு வர்றதுக்கு. அதனால தான் மேலே கொடுத்துருந்தேன் போர்டில். இருந்தாலும் ஒரு வேளை திருப்பி அடித்தா கீழே வரலான்னு பார்த்தேன். ஆனால் கரெக்டாக 1 அங்கே தான் வந்திருக்குது. ஏன்னா நம்மளுக்கு கிடச்ச பேட்டர்ன் என்னவோ அதை தான் நம்ம அதுக்கு தான் இதை மென்ஷன் பண்ணி வைக்கிறது. சரிங்களா, கரெக்டாக வந்துருக்கு. சி போர்டு 8 ஃபஸ்ட் டார்கெட்டாக அங்கேயும் அதான் வச்சுருக்கோம், இங்கேயும் அதான் வச்சுருக்குறோம். சூப்பராக 8 பாஸ் ஆகிருக்குது. இருந்தாலும் ஒரு இந்த மாதிரியும் வரும். கொஞ்சம் ஊடையில் பார்த்தீங்கன்னா பார்த்து ப்ளே பண்ணுங்கள், நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். சரிங்களா, பாருங்கள். நெக்ஸ்ட் நாளைக்கு உண்டாது பார்த்துடலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா சமுர்தி எஸ்எம் 69 ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4-7. சரிங்களா, ஆல் போர்டில் 4-7 இருக்குது. சப்போர்ட்டுக்கு 8ஆம் நம்பர். ஏன்னா 8 வந்து ரன்னிங்கில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்மளுக்கு பேட்டர்னாக தான் கிடைக்கிது. அதனால் 8ங்கிறது 8ஓ 3ஓ நாளைக்கு கண்டிப்பாக வரும். சரிங்களா, வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டபுள்ஸ் எதுவும் கொடுக்கல. சரிங்களா, டபுள்ஸ் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பேட்டர்ன் வந்துட்டு இந்த இதில் சி போர்டு நம்பர்லாம் இதில் வைக்காமல் விட்ருக்குறேன். சரிங்களா, அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுக்குறத கொடுத்துருவோம். சி போர்டு 8 வந்தால் என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறது நம்ம சொல்லிவிடுவோம். அதிலேருந்தே டபுள்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா, 8 வந்திருக்கா, சி போர்டு 8 0 5 3 இங்கே கொடுக்கணும், இங்கே கொடுத்துருக்கேன். சரி, ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 6-1 திரும்பவும் வருது. சரிங்களா, 6-1 நாளைக்கு டபுள்ஸ்னால் இதில் இருந்தால் வரணும். சரிங்களா, பெரும்பாலும் இதில் இருந்தால் வரும். 8 அல்லது 3 5 0 6 1 இது தான் டபுள்ஸாக வரும். சரிங்களா, இதில் இருக்க நம்பர்களில் நீங்கள் டபுள்ஸ் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஏன்னா அது இல்லாமல் இருக்காது அதிகபட்சம். சரிங்களா, அதுதான் மெயினாக இது பண்ணுறது. அதுக்காக தான் இந்த நம்பரை நம்ம கொடுக்குறது. நாளைக்கு வரக்கூடிய நம்பர் இதிலேருந்து 3 நம்பர் வந்தாலும் வரலாம். சரிங்களா, ஏன்னா 8 5 3லாம் இருக்குது. ஏதாவது பவர் ஆச்சுனாலும் வரலாம். சரிங்களா, பார்த்துக்கோங்க. திருப்பியும் 1 6 வருமானா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் கொடுத்துருக்கேன் 6-4-1ன்னு கொடுத்துருக்குறேன். சரிங்களா, இது வந்து 4-6-1ன்னு கூட வரலாம். பாக்ஸில் வெளியே 1ஆம் நம்பர் வெளியே வந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி வேணாலும் வரும். அதை உள்ளே இருக்க நம்பர் 2 திருப்பி வச்சுக்கணும் நீங்கள். இப்போ இதை 64 கொடுத்துருக்கோம், 46-1 48-1 84-1 அதுமாதிரி 34-1 43-1 அந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக 1ஆம் நம்பர் வருதுன்னா சி போர்டு நீ எம்சி நம்பர் வந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும். வந்துச்சுன்னா நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். நம்மளும் இங்கே கொடுத்துருக்கோம் 761 531 884 741. சரிங்களா, அதே மாதிரி இதுவும் அப்படி தான். சரிங்களா, அப்படியே இந்த 1 உள்ளே வச்சு கொடுத்துருக்கோமா, அப்படியே தூக்கி வெளியே தூக்கி வச்சுருங்க. சரிங்களா, 1 மட்டும் தூக்கி வச்சுட்டு அப்படியே உள்ளே போட்டுக்கோங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி நம்பர்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. சரிங்களா, உங்களுக்கு எப்படி வருது பாருங்கள். 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 2D பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 98 64 59 34 67 63 85 41. சரிங்களா, நான் ஸ்பீடாக சொன்னாலும் இங்கே எழுதியிருக்க நம்பரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 978 8ஆம் நம்பரும் சி போர்டு நாளைக்கு வர்ற மாதிரி இருக்குது. பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. 1 978ன்னு வரணும், இல்லை 6. ஓகேங்களா, 6ஆம் நம்பர் 9 வரலன்னா 9 இருக்கிற இடம் 6 இருக்கிற இடம் எப்போவுமே உங்களுக்கு சொல்லிக்கிறேன், கேட்டுக்கோங்க. 6 9 ஆகலாம், 9 6 ஆகலாம். இது அதிகபட்சமாக நடக்கக்கூடிய நடைமுறை. சரிங்களா, அதனால் 6 இருக்க இடத்துல நீங்கள் 9 1 வச்சுக்கணும். கண்டிப்பாக அது கண்டிப்பாக எப்படி வேணாலும் மாறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் அதை மட்டும் நீங்கள் இப்போ எங்கெல்லாம் 9 இருக்குது 9 இருக்கா
இப்போ 859 கொடுத்துருக்குமா, 856 ஒன்று, 859 ஒன்று, அப்படி தான் எடுக்கணும். சரிங்களா? 9 இருக்கா, 978, 678 ஒன்று, 978 ஒன்று, 634, 934, 684, 984. எல்லா இடத்துலையும் அப்படி தான். 6 இருந்துச்சுனாலே உங்களுக்கு வந்துட்டு அது 6 9 ஆகும், 9 6 ஆகும். எப்போவுமே நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ணிக்கணும். சரிங்களா? அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரிங்களா? அதை எப்போவுமே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்புறமா 859, 341, 634, 684, 841 அப்படின்னும் வரலாம். சரிங்களா? இல்லைன்னா 1 வந்து பி போர்டுக்கும் வரலாம். ஆமாங்க, 1ஆம் நம்பர் வெளியில் தான் கொடுத்துருக்கோம். நாளைக்கு எந்த போர்டுக்கு வேணாலும் 1 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சி போர்டில் நம்ம 1 கொடுத்துருக்குறோம். ஏ போர்டுக்கும் திரும்ப 1 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. சரிங்களா? அதையும் நான் உறுதியாக சொல்லிக்கிறவங்களுக்கு சி போர்டு தான் வரும்னு கிடையாது. பி போர்டுக்கும் வரலாம், ஏ போர்டுக்கும் வரலாம், சி போர்டுக்கும் வரலாம். 6 போர்டுக்கு தான் வெளியே வச்சுட்டாலே அது எந்த போர்டுக்கு வேணாலும் வந்துடும். சரிங்களா? அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த போர்டு வருது இருந்தாலும் சி போர்டுக்கு ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருக்கிறனால நீங்கள் 1 வந்து சி போர்டுக்கும் வச்சுக்கோங்க, உள்ளே வந்தால் உள்ளேயும் வச்சுக்கோங்க. சரிங்களா? மாற்றி மாற்றி வச்சு ப்ளே பண்ணுங்கள். அப்போ தான் வின்னிங் வரும். சரிங்களா? போருடைய பத்திரிக்கை 0468. சரிங்களா? அதே 0468 0498 போட்டுக்கணும். ஏன்னா 49 வருமானு சரியாக டவுட்டு தான். இதுலேருந்து ஒரு நம்பர் வந்துச்சுன்னா அப்படி தான். இல்லைன்னா உங்களுக்கு இந்த நம்பர் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 503. சரிங்களா? இல்லை 051 அந்த மாதிரி வந்துடணும். ஆமாங்க, அதை சொல்ல மறந்துட்டேன் நான். 051 இது நம்ம இதெல்லாம் வந்து எப்படியுமே 1 நம்ம சி போர்டு எடுத்துக்கிட்டோம்னா மீதி நம்பர்லாம் உல்ட்டா பண்ணி வச்சுக்கணும். 761, 671, 531, 351, 051, 501, 741, 471 இந்த நம்பர் நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்படி தான் எடுக்கணும். அப்படிங்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த நம்பர் வந்துச்சுன்னா மிஸ் ஆகாமல் வின்னிங் கிடைக்கும். சரிங்களா? 6859, 1674 வரலாம். அப்புறம் 741 வரலாம். 634. சரிங்களா? 6734, 1674 அதை வந்து 1 இங்கேயும் வைக்கணும், அங்கேயும் வைக்கணும். 2 செட்டாக எடுத்துக்கணும். இந்த செட்டை எடுத்திங்கன்னா. சரிங்களா? பார்ப்போம் நாளைக்கு எப்படிலாம் வருதுன்ட்டு. நன்றி, வணக்கம். நாளைக்கு நல்ல கேசிங்கோடு சந்திப்போம்.